முப்பெரும் ஆளுமைகளுக்கு நடத்தப்படுகிற இந்த நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் இயக்கம் உள்பட தோழமை அமைப்புகள் உள்பட அத்துணை தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு 3 செய்திகள் தான். தோழர் சீமானை எனக்கு அதாவது ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பு நமக்கு தெரியும். எனக்கு என்ன செய்தின்னா, திருச்சி கல்லணையிலிருந்து நெய்வேலி வரைக்கும் ஒரு 10 நாள் நடைபயணம். அந்த நடைபயணத்தினுடைய முழக்கம் என்னன்னா, காவிரி நீர் தராத கர்நாடகத்திற்கு நெய்வேலி மின்சாரம் அனுப்பாதே அப்படிங்கிறதா முழக்கம். அந்த முழக்கத்தை வச்சு 10 நாள் நடைபயணத்தில் தான் மறுநாள் 14ஆம் தேதி, அதாவது அது டிசம்பர் 14ஆம் தேதி 2013 நடக்குது. அந்த 14ஆம் தேதி இரவு தஞ்சையிலே ஒரு பொதுக்கூட்டம். அது தமிழ் தேசிய முன்னணி என்ற அமைப்பிலே நடந்த அந்த பொதுக்கூட்டம். அதிலே அன்றைய தமிழ் தேச பொது உடைமை கட்சி என்ற வடிவிலே இன்றைய தமிழ் தேசிய பேரியக்கம் என்ற அமைப்பு தலைமை தாங்கி நடத்தியது. அந்த பொதுக்கூட்டத்தில்தான் சீமானனுடைய எழுச்சி உரையை நான் முதலாக கேட்டேன். அப்போது எனக்கு உண்மையிலேயே இந்த தமிழ் தேசிய அரசியலிற்கு சினிமா துறையில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் ஆளுமையில் இருக்கிறார்கள் என்பதை அப்போது நான் தெரிந்து கொண்டேன். அதேபோல புலவர் கலியபெருமாள் எங்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கிற சவுந்தர சோழபுரம் ஐயாவோடு இறுதி காலத்தில் அரசியல் களத்தில் நின்றவன் நான். ஐயா அவர்கள் ஒரு சொல்லப்படாத செய்திகளை மட்டும் சொல்றேன். ஐயா ஒவ்வொரு மாநாடு நடத்தும் போதும் கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாதாரம் என்பது இந்த போராளிகளுக்கு கிடைப்பதில்லை. ஆனா ஐயா விட்ட ஒரு 12 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் விளைகிற சாகுபடி செய்கிற உணவு தானியங்களை விட்டுதான் அவர் மாநாடு நடத்தியிருக்கிறார். நான் வாளாம்பாளோடு நீண்ட நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உரையாடுவேன். அப்போது அம்மா சொல்லுவார்கள், மிளகாய் போட்டிருக்கு 12 ஏக்கர்ல, அந்த மிளகாய சேலம் சந்தைக்கு கொண்டு போவார் புலவர். அவருக்கு தெரியும், அவர் எப்ப அடிமாட்டு விலைக்கு போகுதோ அப்பதான் கொண்டு போவார். ஏன்னா அப்பதான் மாநாடு நடக்கும். மாநாடு அப்பதான் தேதி குறிச்சிருப்பாரு. ஆனா அம்மா கேட்பாங்க, என்ன மிளகாய் விலை அதிகமா வைக்கதாமே, கொண்டு போலாமேன்னு கேட்பாங்க. இல்ல இல்ல இல்ல, அது வதந்தி பேசுறாங்க, மிளகாய் விலை இப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படி ஒரு மறைச்சு சொல்லுவார். ஆனா வாளாம்பாலும் அதை நம்புவாங்க. ஆனா நம்புறது இல்ல, நம்பது போல் நடிப்பாங்க. அப்படி அந்த மிளகாயை விற்று அந்த தொகையை வைத்து மாநாடு நடத்துவார். வீட்டில் வந்து வாளாம்பால் கேட்பாங்க, மிளகாய் கொண்டு போனீங்களே, வித்தீங்களே, எந்த பணம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்பதான் அவர் சொல்லுவார், மிளகாய் விலை இல்ல, அதை நான் காவிரி ஆத்துல கொட்டிட்டு வந்துட்டேன் பார். எங்க சேலத்துக்கும் காவிரிக்கு என்ன தொடர்பு? அது தெரியும், அம்மாவுக்கு தெரியும். அதனாலதான் புரட்சி தாய் என்று சொல்கிறோம் வாளாம்பாளை. அப்படி ஒரு உன்னதமான தாய் என்பது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறார்கள். நிறைய சொல்லலாம். அவங்க பட்ட துயரங்கள்ல நான் ஒன்ன சொல்லிடுறேன். அதாவது குறிப்பா இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு நான் சொல்ல வரேன். அவர் சிபிஐல இருந்தாரு, பிறகு சிபிஎம்க்கு வந்தாரு. சிறையில் இருக்கும்போது அம்மா தஞ்சாவூர் போகணும். அந்த தஞ்சை அலுவலகத்தில் இந்த அம்மா குழந்தைகளோட தங்குவதற்கு கூட இடம் கொடுக்கவில்லை. இந்த கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பெரிய பாருங்க. அந்த அம்மா அதன் பிறகு சிபிஐ தோழர் வீட்டில் போய் சும்மா ஒரு குடிசை வீட்டில் தங்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அவர் எந்த கட்சியில் அரசியலை தொடங்கினாரோ அந்த கட்சியில் உள்ளவர்களே அவர்களை புறந்தள்ளினார்கள். அப்படி கொடுமைகள்லாம் இப்ப நீங்க அதை நிறைய இருக்குது, சொல்ல முடியாது.
அடுத்து ஆணைமுத்து ஐயா அவர்கள். இன்னைக்கு இடஒதுக்கீடை பத்தி யாரோ என்னமோ பெரிய பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஆணிவேர் என்பது ஆணைமுத்து தான். இன்னைக்கு நம்ம பல விதங்களில் பேசிக்கலாம். பிற்பட்டோருக்கு இத்தனை விழுக்காடு கிடைச்சிருக்கு, தாழ்த்தப்பட்டவருக்கு இத்தனை விழுக்காடு கிடைச்சிருக்கு, நம்ம பட்டியல் போடலாம். ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தவர் ஐயா. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவருக்கு நிலம் கம்மி தான் அந்த முருக்கன்குடியில். அவர் அந்த நிலத்தை எல்லாம் இப்போ இன்னைக்கு இல்லை, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 சென்ட் மட்டும் தான் அவருக்கு அங்கே இடம் இருக்கு, காளிமனை நிலம்லாம் இல்லை, எல்லாம் வித்தாச்சு. வித்துட்டு ஒரு அச்சகத்தை தொடங்கி அந்த அச்சகத்தில் தன்னுடைய மூத்த மகளை பொறுப்பில் அமர்த்திவிட்டு இந்தியா முழுக்க பயணம் செய்தவர் ஆணைமுத்து அவர்கள். இந்த இடஒதுக்கீட்டுக்கு அந்த கொள்கைக்காக அந்த போராட்டத்திற்காக முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு மண்டல் கமிஷன் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தி உயிர் கொடுத்தவர் தோழர் ஆணைமுத்து ஐயா. அவர்களுடைய தலைமையில் தான் என்னுடைய திருமணம் நடந்தது. என்னுடைய ஊர் முருகன்குடி, ஐயாவுடைய ஊர் முருக்கன்குடி. அது பெரம்பலூர் மாவட்டம், இது கடலூர் மாவட்டம், அவ்வளவுதான். அப்படி சிறு வயதிலே இருந்து எனக்கு புலவரை தெரியும். அவரோடு நான் இயக்கம் கண்டிருக்கிறேன். அதே போல ஆணைமுத்து அவர்களோடு பயணித்திருக்கிறேன். இப்படி பல்வேறு ஆளுமைகளோட பயணித்து தமிழ் தேசிய அரசியலை பெண்ணாடம் பகுதியிலே நாம் நிலைபெற செய்திருக்கிறோம். அங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், அன்னைக்கு தமிழரசன் இருந்த காலத்துல, சுந்தரம் இருந்த காலத்துல அங்க அடக்குமுறைங்கிறது சொல்ல வேணாம். இப்பெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த காவல் கொட்டடி மரணங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ஐயா சாட்டை துறைமுருகன் கூட இப்ப நேதி கடுமையா பேசியிருந்தார். அப்படி ஒரு கடுமையான அடக்குமுறை உள்ள பகுதி பெண்ணாடம். அப்படி அந்த பெண்ணாடத்தில் இன்று அந்த அடக்குமுறையும் மீறி அந்த ஒரு புரட்சிகர அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது தமிழ் தேசிய போராளிகளுடைய உழைப்பு. அதற்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீ ஊமையாயிருக்கும் வரை இந்த உலகம் செவிடாய்த்தாயிருக்கும்.